அல்லல் போம் மண்வெளி போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமித மரணை கோபுரத்தில் மிகவும் கனவிதை கை தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி நவக்கர நாரலை போற்றி சூரிய பவனை போற்றி சந்திர பவனை போற்றி அங்கார பவனை போற்றி வித்யாகாரன் பதம் பவனை போற்றி தேவகுரை பிரகஸ்பதி பொன்னாடினை குரு பவனை போற்றி பார்க்கவன் சுக்கராச்சாரியரை போற்றி சங்கடத்திற்கும் ராசிநாதன் பெங்கால் உங்க மனதுருளா போற்றி யோகார ராக பவனை போற்றி ஞானகார கேது பவனை போற்றி நவக்கர நாரலை போற்றி 3 ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம், கடகம், மீனம் இந்த 3 ராசிக்குமே சந்திரகிரகணத்தை முன்னிட்டு அடுத்து வருகிற நாட்கள் யோக நாட்களை சொல்ல போகிறேன். பொறுமையாக பாருங்கள். காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்த ஆழ்ந்தால் நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், பெட் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சந்திரகிரகணம் 3/3/2026 மாசி 19ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. தமிழ்நாட்டில் கிரகணம் தெரியும். மாலை ஈவினிங் 3:20 7 மணி வரைக்கும் நடக்குது. கீழ்வானத்தில் தெரியும், கால்வாசி தெரியும். ஏன்னா சந்திரன் உதயமாகிறதுக்கு முன்னாடி கிரகணம் முடிஞ்சதுனால தமிழ்நாட்டில் கொஞ்சம் தெரியும். கீழ்வானத்தில் சிவப்பு கலர் தெரியும். ஸோ தோஷம் இருக்குது. துலாம் ராசியில் தோஷம் இருக்கா சார்னா இருக்குது. சரியா? சித்திரை நட்சத்திரத்துக்கு இருக்குது, சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. 2 நட்சத்திரத்துக்குமே துலாம் ராசியில் தோஷம் இருக்கிறதுனால கோயிலுக்கு போகணும். நான் சொல்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். இந்த வீடியோவில் 3 ராசிக்குமே வழிபட வேண்டிய தெய்வம், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை 4ஐயும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கடகராசிக்கு பூசம், ஆயில்யம் 2 நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. மீன ராசிக்கு உத்திரட்டாதி, ரேவதி 2 நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. மற்ற நட்சத்திரத்துக்கு தோஷம் இல்லை. புனர்பூசம், புரட்டாதிக்கெல்லாம் தோஷம் இல்லை. அதே மாதிரி துலாமில் விசாகத்துக்கு தோஷம் இல்லை. சரி நேயர்களே, ரைட்டு. இப்போ துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வத்தை பார்ப்போம். அந்த விவரத்தை சொல்கிறேன். மற்ற ராசிக்காரங்க வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை உடையார் அனைத்தும் உடையார். ரைட்டு. இப்போ கிரகணத்தை அன்னைக்கு, சந்திர கிரகணத்தை அன்னைக்கு, சந்திர கிரகணம்னா என்ன சார் அது தெரியணும்ல. சந்திர கிரகணம்னா சூரியனுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் பூமி வந்துடும். சூரியன், சந்திரன் பூமியிலேருந்து பார்க்குற கோள்கள், ஒளிக்கோள்கள். இந்த ஒளி கிரகத்துக்கு நடுவில் பூமியோடைய நிழல் சந்திரன் மேலே படும். அதுதான் சந்திர கிரகணம். சரியா? பூமியில் வெயில் அடிக்கிறதுனால அந்த வெளிச்சம் சிகப்பாக தெரியும். அதை தான் ரெட் மூன், ரத்த நிலா அப்படிங்கிறோம். இவ்வளோ தான் சந்திர கிரகணம். இது வருஷம் 2 தடவை நடக்கும். சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு நடக்கும். ஓகே நேயர்களே, இப்போ சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பரை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். சித்திரை நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். சரியா? வணங்க வேண்டிய சாமி பெருமாள், உலகளந்த பெருமாள், ஸ்ரீமல் லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட கலர் வெள்ளை. சரியா? பியூர் ஒயிட்டு இல்லைன்னா மில்க் ஒயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட கடவுள், அதிர்ஷ்ட தேவதை தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட கலர் பிளாக்கு, அதாவது டிசைன் கலந்த பிளாக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் கோட்டில் கொஞ்சம் கருப்பு கலந்துக்கணும். சரியா? கருப்பு கொஞ்சம் இருக்கணும். இருந்துச்சுன்னா விசாக நட்சத்திரத்துக்கு யோகமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனராசி. மீனராசியில் பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி வருது. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 4ஆம் நம்பர். சரியா? அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். அதிர்ஷ்ட கலர் கருப்பு கலந்த டிசைன் கலர், அதாவது டிசைன் கலரில் கருப்பு இருக்கணும். பெண்கள் போடுவாங்கள்ல, பிளாக் கலர் ஷர்ட்டு, சிவப்பு கலர் சட்டை போட்டுக்குருவாங்க. இல்லை சிவப்பு கலர் சட்டை, பிளாக் கலர் ஷேடி, அதாவது ட்ரெஸ் கோட்டில் கொஞ்சம் பிளாக் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 1ஆம் நம்பர். சரியா? 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட நம்பரை பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கடவுள் சூரியன். சிவபெருமான வழிபாடு பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது கிரகணத்து டயத்தில், ஆனால் சிவனை வழிபாடு பண்ணிக்கலாம். சிவனை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு, ஃபேண்டா கலர். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அடுத்து கடகராசி. கடகராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட கலர் கருப்பு கலர்ந்த கலரை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை
சிவபெருமான வழிபாடு பண்ணணும். சரியா? சிவபெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு, ஃபேண்டா கலர் போட்டுக்கலாம். ஃபேண்டானா என்ன? அந்த ஃபேண்டா குடிக்கிறோம்ல, ஃபேண்டான கூல்ட்ரிங்க்ஸ் அந்த கலரு, அது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், ஆரஞ்சு பழ கலரில் இருக்கும். அடுத்து வந்து ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 9ஆம் நம்பர். வழிபாடு பண்ணிய தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை வந்து முருகப்பெருமான். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. சரியா? சிகப்பு இல்லைனா ஆரஞ்சு போட்டுக்கலாம். சிகப்பு தான் நல்லாயிருக்கும். திக் சிவப்பு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ 3 ராசிக்குமே வந்து நட்சத்திர ரீதியாக சொல்லியிருக்கிறேன். துலாம் ராசி, மீன ராசி, கடக ராசி 3 ராசிக்குமே வந்து உள்ள நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட எண், லக்கி எண், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசையை சொல்லியிருக்கிறேன். இதுபடி சூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சந்திரகிரகணம் முடிஞ்சோடனே கோயிலுக்கு போங்க. எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்க கோயிலுக்கு போகணும், யாருக்கு தோசை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே நேர்களே, இது மாதிரி நிறைய வீடியோ போடுறோம். ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், நட்சத்திர பலன்கள், கிரக அமைப்புகள், கிரக பயிற்சிகள், வேத ஜோதிடம், ஆன்மீக தகவல்கள், பரிகாரம், வழிபாடு, நிறைய கண்டென்ட்டை எடுத்து பேசுகிறேன். சுருக்கமாக தான் பேசுகிறேன், நிறையெல்லாம் பேசலை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வர மாதிரி தான் வீடியோ போடுவேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவோம். உங்கள் கோரிக்கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். வாழ்த்துக்கள் நேர்களே. 3 ராசி நேயர்களும், துலாம், கடகம், மீன ராசி நேயர்களும் அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.